மயங்கி விழுந்த பட்டியலின பெண்ணை ஜாதி பெயர் சொல்லி தாக்கியதாக கூறி அதிமுக முன்னாள் ஒன்றிய செயலாளரை போலீசார் கைது செய்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் பவானி அருகே சாலையில் நடந்து சென்ற பெண் ஒருவர் அதிமுக முன்னாள் ஒன்றிய செயலாளரான கவின் என்பவரின் நிறுவனத்தின் முன் திடீரென மயங்கி விழுந்ததாக கூறப்படுகிறது. இதில் பெண்ணின் ஜாதியை பற்றி குறிப்பிட்டு பேசி அவரை கவின் தாக்கியதாக தெரிகிறது. பெண் அளித்த புகாரின் அடிப்படையில் கவின் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்த போலீசார் தலைமறைவாக இருந்த கவினை கைது செய்து சிறையில் அடைத்தனர். சென்னையில் பிரிந்து சென்ற மனைவிக்கு வேறு ஒருவருடன் திருமணம் செய்து வைத்த உறவினரை சரமாரியாக வெட்டிய கணவர் கைது செய்யப்பட்டார். சென்னையில் ராணி அண்ணாநகர் பகுதியில் சேர்ந்த பாலசுப்ரமணியம் மனைவியின் தங்கை சிந்து என்பவர் கணவரை பிரிந்து வாழ்ந்து வந்தார். அவரை வேறு ஒருவருடன் திருமணம் செய்து வைத்ததால் ஆத்திரமடைந்த முதல் கணவர் முகமது உசேன் பாஷா தனது நண்பர்களுடன் வந்து சுப்பிரமணியனை பட்டாக்கத்தியால் சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பி சென்று விட்டார். கொலை முயற்சி வழக்கமாக பதிவு செய்து நுங்கம்பாக்கம் போலீசார் முகமது உசேன் பாதுஷா உட்பட 3 பேரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியை சேர்ந்த ஹேமச்சந்திரன் என்ற இளைஞர் சென்னை பம்மல் பகுதியில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் உடல் எடையை குறைக்க அறுவை சிகிச்சை மேற்கொண்ட போது உயிரிழந்தார். அவரது பெற்றோரின் கோரிக்கையை ஏற்று தமிழக அரசு விசாரணை மேற்கொண்டு அறிக்கை சமர்ப்பிக்கும்படி உத்தரவிடப்பட்டது. இந்நிலையில் ஹேமச்சந்திரனின் பெற்றோர் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து தங்கள் மகன் உயிரிழந்த விவகாரம் குறித்து எடுத்துரைத்தனர். எல்லாமே இப்போ நாங்கள் தமிழ்நாடு அரசாங்கம் தான் எங்களுக்கு இது சம்மந்தப்பட்ட நடவடிக்கைகள் எடுத்துகிட்டு இருக்காங்க. புதுச்சேரி சார்ந்தவன்றதுனால அவருக்கு நாங்கள் தகவல் இந்த மாநில முதலமைச்சர் அடிப்படையில் இங்கே நாங்கள் முடிவு நேராக அவர்கிட்ட கவனத்துக்கு இந்த விஷயம் ஏன்னா இவ்வளோ நாள் ஒவ்வொரு வாரம் ஆச்சு பையன் இறந்து எங்களுக்காக இந்த விஷயங்களை பார்க்குறதுக்கு எங்களுக்கு சரியாக இருந்தது. முதலமைச்சரையும் பார்க்க முடியல. அதனால் இப்போ பார்த்து அவர்கிட்ட எங்களுடைய சூழ்நிலையை தெரிவித்து தமிழக அரசாங்கத்துக்கு நீங்களும் கொஞ்சம் அழுத்தம் கொடுங்க. ஏன்னா அங்கே கேஸ் கொடுத்துருக்கோம். நாங்கள் இது வரைக்கும் எஃப்ஐஆர் சம்மந்தப்பட்ட இல்லை. அதெல்லாம் சேர்த்து இந்த புதுச்சேரி அரசாங்கம் நாங்கள் புதுச்சேரி சார்ந்தவங்கன்றதுக்காக நாங்கள் அவருக்கு அழுத்தம் கொடுத்துருக்கோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.